இந்தியாவும் ரஷ்யாவும் மிகவும் ஆழமாக இருண்டு கிடக்கும் சீனாவின் வலையில் விழுந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு திடீரென அதிகப்படியான வரிகளை விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவுக்கு அபராதமாக 25% கூடுதல் வரியை விதித்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் ஒருங்கிணைந்து செயல்பட்டது ட்ரம்புக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியது. மேலும் 2ஆம் உலகப் போரின் வெற்றி விழாவில் சீன அதிபருடன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் கூட்டாக பங்கேற்றதும் ட்ரம்புக்கு உச்சக்கட்ட அதிருப்தியை உருவாக்கியது. இந்நிலையில் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் மிகவும் ஆழமான இருளில் உள்ள சீனாவிடம் தங்களை இழந்துவிட்டன என்று விமர்சித்துள்ளார். மேலும் அவர்கள் கூட்டாக நீண்ட காலம் வளமாக இருக்கட்டும் என வஞ்ச புகழ்ச்சி செய்துள்ளார். இந்த செய்தியுடன் மோடி, புதின், ஜி ஜின்பிங் ஆகியோர் ஒன்றாக உள்ள பழைய புகைப்படத்தையும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார்.